ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதைகள்குடில் சேனல். செம மழைங்க இன்னைக்கு சென்னையில். உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சுதா அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அக்னி வெயில் சும்மா வாட்டி வதச்சிட்டு இருந்தது தான் சொல்லணும். செம வெயிலாக இருந்தது. எதிர்பாராத விதமாக இன்றைக்கி நல்ல மழைங்க. காலை எழுந்துக்கும் போதே மைண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த மழைக்கு தகுந்த மாதிரி நல்லா சுட சுட தோசை, அப்புறம் கார சட்னி. வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகா, கல்லுப்பு வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிட்டு அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது சட்னியில் ஊற்றிட்டா சூப்பரான கார சட்னி ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது நட்ஸ் போட்டிருக்கேன், வெறும் நட்ஸ் மில்க் ஷேக் நினைக்காதீங்க. இது கூட நம்ம ஒரு பழம் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். நட்ஸு பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே ஊற வச்சுட்டேன். பாதாம், பூசணி விதை, அப்புறம் அக்ரூட்டு. இது எல்லாமே ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து அரைக்கக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா கிர்னி பழம் தான். கிர்னி பழம் பார்த்திங்கன்னா இப்போ சீசன். ஸோ நான் இது சேர்த்து ஜூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம மசியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பழத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு சர்க்கரை, பால் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நட்ஸும் கூட சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தி ப்ரோட்டீனாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஜூஸாக மில்க் ஷேக்கான்னு கேட்டால் நம்ம செய்யறது நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சமைக்கிற வேலை பெருசாக இல்லை. ஏன்னா நேற்று வச்சு குழம்பு, நேற்று வச்சு ரசத்தை வச்சு நான் ஓட்டிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். இது அதை சாப்பிட்டாச்சு. ஈவினிங் மாவு அரைக்கிற கிளிப்பிங் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மள மாரி மழை வந்தோன்னே இந்த எறும்புங்களுக்கும் குஷி ஆயிடுச்சு போல். நிறைய எறும்பு வாசப்படியில் அந்த சில்லுன்னு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நைட் டிஃபனுக்கு மீல் மேக்கர் போட்டு நான் பிரிஞ்சு தான் பண்ண போகிறேன். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மீல் மேக்கர் ஒரு தண்ணியில் வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி இருந்தது. இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் சுத்தனில் போட்டு பிழிஞ்சிட்டு மறு நிலத்தில் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா தான் மீல் மேக்கர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு மசிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது நம்ம எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலை சுட சுட இட்லிக்கு நம்மளுக்கு மாவு ரெடி. பிரிஞ்சி தாளிச்சிட்டு தான் நான் மாவு கரைக்க வந்தேன். விசில் வந்தாச்சு. மீல் மேக்கர் பிரிஞ்சும் ரெடி. சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு லைஃப்பில் மாற்றம் பார்த்திங்கன்னா, நேற்று வரைக்கும் சூடான சாப்பாடு பார்த்தாவே கடுப்பாக இருந்தது. இன்றைக்கி சூடாக இருக்கிற சாப்பாடு தான் பிடிக்குது. என்ன ஒரு தத்துவம்! வாழ்க்கை என்பதே ஒரு மாற்றம் தான் இல்லையா? ஸோ நான் சுட சுட மீல் மேக்கர் பிரிஞ்சு வச்சு ஃபுல் கட்டிட்டு அவ்வளோதான். நைட் டின்னர் வேலை முடிஞ்சிச்சு. ஃபேமிலியில் எல்லோரும், நான், என் ஹஸ்பண்ட், பசங்களாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு மேஜிக் பண்ண போகிறேன். மாயமில்லை, தந்திரமில்லை, எங்கள் கண்ணு தாங்க. நம்பவே மாட்டிங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? சுவிட்சு போடாமல் லைட் எரியும். எப்படின்னா எமர்ஜென்சி லைட்டு. ஆனால் இந்த லைட் எமர்ஜென்சி லைட் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாச்சும் பார்த்திங்கன்னா சில்வரில் பட்டு நம்ம வைக்கும்போது இந்த லைட் எரியுது. இது எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இது எமர்ஜென்சி லைட்டு தான். நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். கரண்ட் இல்லாதப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு 160 ரூபாவோ என்னவோ சொன்னாங்க. இங்கே பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சது தட்டு மேலே வச்சு எரிய வச்சேன். இப்போ என் ஹஸ்பண்டோட கையில் விரலில் வெள்ளி மோதிரம் போட்டிருக்காங்க. அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த லைட்டு கீழே, அதை வச்சு நம்ம இதுமாதிரி பண்ணும்போது லைட் எரியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. என்னமோ மேஜிக் லைட் மாதிரி இருந்தது. இந்த பாக்ஸில் தான் இது இருந்துச்சு. 160 ரூபாவோ என்ன தான் சொன்னாங்க. இன்வெர்டர் எல்இடி லைட். இது பேர் நீங்களும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப குஷியாகிடுச்சு. ஏன்னா எதனா யூனிக்காக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய், நன்றி.